மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ் சேதுவோடைய குழந்தைங்க 2 பேருமே ஸ்கூல் படிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அழகரும் மீனாட்சியும் 1வது படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் மீனாட்சி ஸ்கூல் விட்டு வந்துட்டு, ஏன்பா சாட்டர்டே சண்டே 2 நாளும் நான் உங்க கூட இருப்பேன், மற்ற திங்கள்ல இருந்து வெள்ளி வர நான் அம்மா கூட இருப்பேன், இந்த 2 நாள் நீங்க நான் என்ன சொன்னாலும் செய்வீங்களாப்பா அப்படின்னு சொல்லி மீனாட்சி கேட்க, செய்வேண்டா ஏன் இப்படி கேட்குற? இல்லை, நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை உங்களுக்கும் ஐஸ்வர்யா சித்திக்கும் கல்யாணம் ஆன ஃபோட்டோலாம் கேட்டிருக்கேன், நீங்கள் காமிச்சதே இல்லை. ஒவ்வொரு தடவையும் ஏதாவது காரணம் சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருக்கீங்க. பா ப்ளீஸ்ப்பா, ஒரே ஒரு தடவை உங்களுக்கும் சித்திக்கும் கல்யாணம் ஃபோட்டோவை காட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கேட்க, அதெல்லாம் எதுக்கு மீனாட்சி, வேண்டாம் அப்படின்னு சொல்லி சேது சொல்ல, அப்பா ப்ளீஸ்ப்பா ஒரே ஒரு தடவை மட்டும் காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கேட்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை சேது ஐஸ்வர்யா கூட கல்யாணம் ஆன ஃபோட்டோ ஆல்பம் வீடியோன்னு சொல்லி எதையுமே பார்க்கல. குழந்தைய பார்த்துக்கிற வளர்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு சேதுவுக்கு நேரம் சரியா இருந்துச்சு. அப்பதான் முதல்ல சேதுவுமே ஐஸ்வர்யா கூட கல்யாணம் ஆன ஃபோட்டோவை பார்க்க போறாரு. சேதுவும் கல்யாண ஆல்பத்தை எடுத்து கொடுக்க, ஐஸ்வர்யா கூட சேது இருக்கிறது, ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்ட போறது, அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா கூட சேர்ந்து எடுத்த போட்டோ ஆசீர்வாதம் பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க, அப்பதான் மீனாட்சி, ஏன்பா இந்த கல்யாணத்துல தமிழம்மா மட்டும் ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கேட்கவும், அது வந்துடா, அதெல்லாம் உனக்கு இப்ப சொன்னா புரியாது, நீ இப்படியெல்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்பேன்னு தெரிஞ்சுதான் நான் அந்த போட்டோவே உங்ககிட்ட காட்ட மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், அப்பா சரி 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 இன்னும் கொஞ்சம் போட்டோ தான் இருக்கு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியும் சேதுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் நடந்த போட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்க, சேதுவும் கூட உட்காந்து போட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப கழுத்துல தாலி கட்ட போகையில பின்னாடி முடிச்சு போறது பார்த்தா அந்த போட்டோல தெளிவா இருக்கும். சேது கையை மட்டும்தான் வச்சிருப்பாரு, தாலி கட்டி இருக்க மாட்டாரு. சித்ரா தான் முடிச்சு போற மாதிரி போட்டோல இருக்கும். அப்ப சேது அந்த போட்டோவை நல்லா பாக்குறாரு, என்ன நம்ம கையை மட்டும்தான் வச்சிருக்கோம், நம்ம தாலி கட்டுற மாதிரியே இல்லையே, சித்ராக்கு தான் தாலி கட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது அதை பார்க்க, போட்டோல தான் அப்படி இருக்கா, ஒருவேளை நம்ம தாலி கட்டுனமா இல்லையா அப்படின்னு சொல்லி சேதுவுக்கு அப்பதான் சந்தேகம் வருது. மறுபடியும் போட்டோவை திருப்பி பாக்குறாரு, எந்த போட்டோலையுமே சேது முடிச்சு போட்ட மாதிரியே இல்ல, சித்ரா தான் முடிச்சு போட்ட மாதிரி இருக்கும், சேது கையை மட்டும்தான் வச்ச மாதிரி இருக்கும். இல்லையே, இது ஏதோ தப்பா படுது அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுக்கு சந்தேகம் வரும். வேகமா கல்யாண வீடியோ இருக்கும், சேதுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் நடந்த கல்யாண வீடியோ, அதை எடுத்து வேகமா போட்டு பாக்குறாரு. அந்த வீடியோவை சேது நல்லா உத்து பாக்குறாரு. சரியா தாலி கட்ட போற நேரத்துல அந்த வீடியோவை பாஸ் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா சேது முடிச்சே போடல, கைய மட்டும் அப்படியே வச்சிருக்காரு, சித்ரா தான் முடிச்சு போட்டிருக்கு. இந்த விஷயம் சேதுவுக்கு அப்பதான் தெரிய வருது. சேது அதை பார்த்ததும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன, நம்ம தாலி கட்டவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சேது பாக்குறாரு. அப்ப இத்தனை நாளா நம்ம தாலி கட்டணும்னு நினைச்சதா ஐஸ்வர்யா கூட இருந்துகிட்டு இருக்கோமா, அப்ப ஐஸ்வர்யாவுக்கும் நமக்கும் உண்மையிலே கல்யாணம் நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுக்கு அப்பதான் உண்மை தெரிய வருது. அப்ப சித்ராவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் தானே, சித்ராக்கா தானே 3 முடிச்சையும் போட்டது, நம்ம ஐஸ்வர்யா கழுத்துல ஒரு முடிச்சு கூட போடலையே, அப்ப இந்த உண்மை கண்டிப்பா சித்ராவுக்கு தெரிஞ்சிருக்கும். சித்ராக்கா தான் நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சிருக்கு. இந்த உண்மை அப்பயே தெரிஞ்சிருந்தா ஐஸ்வர்யாவை நான் அந்தம்மா அனுப்பியிருப்பேனே, அவளாவது வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுக்கு எல்லா உண்மையும் தெரிய வரவும் சித்ரா கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு ஆவேசமா சேது கிளம்பி போக, அக்கா சினிமா அப்படின்னு சொல்லிட்டு சேது வரவும், என்ன சேது என்ன அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், இல்ல நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், என்ன சேது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி சித்ரா கேட்க, ஆமா ஐஸ்வர்யா கழுத்துல நான் தான் 3 முடிச்சும் போட்டேனா இல்ல நீங்களே 3 முடிச்சும் போட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், சேது என்ன சொல்ற, உனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேல ஆக போகுது, இப்ப வந்துகிட்டு கல்யாணத்துல முடிச்சு போட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே சித்ரா பேச்ச மாத்த, அக்கா நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, ஐஸ்வர்யா கழுத்துல நான் தாலி கட்டுனேனா இல்லையா அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், சேது என்ன பேசிக்கிட்டு இருக்க, ஐஸ்வர்யா கழுத்துல நீ ஒரு முடிச்சு போட்ட, நாத்தனார்ன்ற கடமைக்கு நான் 2 முடிச்சு போட்டேன், அதுதானே வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும், இல்லையே நான் ஐஸ்வர்யா கழுத்துல ஒரு முடிச்சும் போடல, ஐஸ்வர்யா கழுத்துல நான் தாலியும் கட்டல அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், சேது என்ன பேசிக்கிட்டு இருக்க, அன்னைக்கு இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஐஸ்வர்யா கழுத்துல நீ தான் தாலி கட்டினேன்னு, இப்ப என்னமோ வந்துட்டு ஐஸ்வர்யா கழுத்துல நீ தாலி கட்டலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சித்ரா கேட்கவும், ஊரு உலகத்துக்கும் இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் ஏன்
6 வருஷத்துக்கு முன்னாடி வரைய நானுமே ஐஸ்வர்யா கழுத்தை தாலி கட்டினேன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு தானே உண்மையே தெரியுது, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சேது மிரட்டி கேட்க, சேது ஏன் சேது இப்படி எல்லாம் குரல் ஒசத்தி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சித்ரா கேட்கவும், சின்னம்மா உண்மையை சொல்ல போறீங்களா இல்ல இப்ப அப்பாவை கூப்பிட்டு எல்லாம் உண்மையை நான் சொல்லட்டா அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், சேது சேது ஏன் சேது இப்படி கோபப்படுற அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், அப்பதான் பார்த்தா சேது கல்யாண வீடியோவை லேப்டாப்ல காட்டுறாரு. இந்த வீடியோல நான் எங்க ஐஸ்வர்யா கழுத்தை தாலி கட்டுறேன், ஐஸ்வர்யா கழுத்துல தாலியை மட்டும்தான் கொண்டு போயிருக்கேனே தவிர ஒரு முடிச்சும் போடல, தாலியும் கட்டல. நாத்தனாருன்ற கடமைக்கு நீ 2 முடிச்சு போடல, 3 முடிச்சையுமே ஐஸ்வர்யா கழுத்துல நீ தான் தாலி கட்டியிருக்க. சொல்ல போனா முறைப்படி அவ கழுத்துல தாலி கட்டின புருஷன் நான் கிடையாது, அவ எனக்கு பொண்டாட்டியும் கிடையாது. இந்த உண்மை எனக்கு எப்பயோ தெரிஞ்சிருந்தா அவளை நான் அந்தமான அனுப்பி வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், சேது ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க, இந்த ஊர் உலகத்தை பொறுத்தவரைய உனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு, ஐஸ்வர்யாவுக்கு நீ தான் புருஷன், ஆனா நீ இப்ப என்னமோ வந்து சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவோ, அப்ப தப்பு செஞ்சுட்டு செய்யலன்றத நியாயப்படுத்தி வர பேசுறீங்களா, இதனால என் வாழ்க்கையே போயிருச்சு, ஐஸ்வர்யாவும் வாழ முடியாம நானும் வாழ முடியாம குழந்தைக்காக வாழணும்னு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா ஐஸ்வர்யா கிட்ட தலையெழுத்தா, அவ என் கூட இருந்துகிட்டு அவகிட்ட இதுவரை என் வாழ்க்கையவே நான் ஆரம்பிக்கல, அவளும் நானும் பேருக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனா அவ கிட்ட கூட நான் நெருங்கினது கிடையாது. அவளும் மனசுல அவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு என்கிட்ட ஒவ்வொரு தடவை எழுது பேசி பாக்குறான். நானும் ஒரு பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லி மனசெல்லாம் நொந்துகிட்டு இருக்கேன். அப்ப நான் இவ்வளவு நாள் வருத்தப்பட்டதுக்கு காரணம் நீதான், எதுக்காக இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவை மிரட்டி கேட்க, சேது அடிக்கவே கை உங்க ஆரம்பிச்சாரு. சேது சேது நான் சொல்லிடுறேன், சேது சொல்லிடுறேன், அன்னைக்கு அப்பதான் குழந்தைய தூக்கிட்டு வரவும் எங்கே நீ ஐஸ்வர்யா கழுத்தை தாலி கட்டாம விட்டுருவியோன்னு பயந்துக்கிட்டு அதான் வேகமா வந்து நீ கழுத்துல முடிச்சு போடுறதுக்கு முன்னாடியே நானே வாங்கி அவசரத்துல 3 முடிச்சையும் போட்டுட்டேன். நீ அப்பத்தாவ பார்த்தா எங்க தாலி கட்டாம விட்டுருவியோன்னு ஒரு பயம்தான். ஏன்னா ஐஸ்வர்யா உன் மேல அம்பட்டு காதல் வச்சிருக்கா, உன்னைய அம்பட்டு விரும்புறா. பரவாயில்ல, நீ அவ கழுத்துல 3 முடிச்சு போடலைனாலும் இந்த 6 வருஷமா நீங்க 2 பேரும் ஒரே ரூம்ல தானே தங்கிக்கிட்டு இருக்கீங்க, உனக்கு பொண்டாட்டியா தான் அவ வாழ்ந்துகிட்டு இருக்கா. இந்த ஊரு உலகத்தை பொறுத்த வரைய நீயும் ஐஸ்வர்யாவும் புருஷன் பொண்டாட்டி தான், இதை யாராலையும் மாத்த முடியாது. அப்ப எனக்கு வேற வழி தெரியலன்னு இந்த மாதிரி செஞ்சுட்டே சேது எனக்கு மன்னிச்சிரு சேது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சித்ரா சேது காலில் விழுக, சி எந்திரி, இப்படி ஒரு தப்பை செஞ்சுட்டு இதனால நான் தினமும் கிட்டத்தட்ட 6 வருஷமா நான் மனசு நொந்து போய் கிடக்கேன். இப்படி ஒரு தப்பை செஞ்சுட்டமே, ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் இருந்தேன். ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி மன குழப்பத்துல தான் ஆஸ்பத்திரியில இருந்து மண்டபத்துக்கே வந்தேன். ஆனா இங்க இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த விஷயம் மட்டும் நடக்காம இருந்தா இந்த 6 வருஷம் அந்த தமிழ்ச்செல்வி கிட்ட நான் கூடி குறுகி இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சித்ராமலை பயங்கரமா கோப்பறாரு.